ஹலோ உறவுகளே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? குட்டிகளா சந்தோஷமாக இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் காலையில் இட்லி பொடிக்கு வறுத்து வச்சது தான் காட்டின வீடியோ போட்டேன். இப்போ வறுத்துட்டு வெயிலில் வச்சுருந்துட்டு சாயங்காலம் ஆறட்டோன்னு மிக்சியில் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இதுதான் இட்லி பொடி. எள்ளு போட்டு பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு இட்லி பொடி அரைச்சிருக்கேன். வேணுன்றவங்க வாட்ஸ்அப்பில் எனக்கு கொடுத்தீங்கனாக்கா நான் அரைச்சி கூட கொடுப்பேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. வாசனை எள்ளு போடவும் அவ்வளோ வாசனையாக இருக்குது. பாருங்கள், இட்லி பொடி ரெடி. கொஞ்சம் ஆறட்டோன்னு வச்சுருக்கேன். இந்த டப்பாவில் போட்டு ஸ்பூனை போட்டு வச்சுக்குவேன். வேணுன்றவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு இது பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு கொரியரில் அனுப்பிச்சி விடுவேன் இட்லி பொடியை. இது கலத்தாப்பம், கேரளா கலத்தாப்பம். எப்படி செஞ்சேன்றதை சாயங்காலம் தான் செஞ்சேன். ஒரு கப்பு பச்சரிசி ஊற போட்டுக்கிட்டேன். நல்லா 2-2.5 மணி நேரம் நல்லா ஊறிச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டுக்கிட்டேன். மத்தியானம் சாதம் கொஞ்சம் எப்பயும் நான் காக்காவுக்குன்னு எடுத்து வைப்பேன். கொஞ்சம் அதில் ஒரு 2 ஸ்பூன் எடுத்து போட்டுக்கிட்டேன் சாதத்தை. அதுக்கப்புறம் 2 ஏலக்காயை போட்டேன். நல்லா நைஸாக பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி அந்த அரிசிக்கு 1 கப்பு தண்ணி போட்டுக்கணும். தண்ணியாக இருக்கணும், கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். இப்போ 1 கப்பு அரிசினா 1 கப்பு தண்ணி இருக்கணும். போட்டு நைஸாக அரைச்சி ஒரு பேஷனில் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் 1 கப்பு அரிசிக்கு 1 கப்பு வெல்லம். நீங்கள் நாட்டு வெல்லம் போட்டாலும் சரி, இல்லை வெள்ளை வெல்லம் போட்டாலும் சரி, எது போட்டாலும் டேஸ்ட் இருக்கும். நீங்கள் அதை போட்டு கொஞ்சோண்டு 1 கப்புக்கு 1 கப்பு தண்ணியை ஊற்றி, அதுக்கு பாகுப்பதம் தேவையில்லை. அப்படியே நல்லா வெள்ளம் கரைஞ்சி வந்தாலே போதும். அதை அப்படியே வடிகட்டி இந்த மாவில் சேர்த்துங்க. அது கூட கொஞ்சோண்டு தித்திப்புக்கு சால்ட்டு சும்மா கொஞ்சமாக போட்டுக்கணும், ரொம்பலாம் போடக்கூடாது. சும்மா கொஞ்சமாக சால்ட்டு, அப்புறம் பேக்கிங் சோடா கொஞ்சம் போட்டேன். அது எல்லாம் கரையிறதுக்கு நல்லா வச்சு மிக்ஸி இதில் போட்டு மிக்ஸ் பண்ணேன். ஏன்னா இல்லைன்னா அந்த பேக்கிங் சோடா கட்டி கட்டியாக இருக்கும். நல்லா அந்த மிக்ஸி இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். தேங்காய் கொஞ்சம் பல்லாக கீறி எடுத்து வச்சுருந்தேன். பெரிய குக்கரில் வச்சு கொஞ்சம் சூடு ஏறினோன்னே ஒரு 3 ஸ்பூன் நெய்யை போட்டு இந்த தேங்காயை போட்டேன். நல்லா பொன்னிறமாக வந்தது. அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு இந்த மாவு அரைச்சி வச்சுருந்த மாவை அதில் ஊற்றிட்டு சிம்லேயே தான் இருக்கணும். ஸ்பீடெல்லாம் வச்சிடாதீங்க, சிம்லேயே இருக்கட்டும். ஒரு தட்டை போட்டு மூடி, குக்கரில் ஊற்றிட்டு ஒரு தட்டை போட்டு மூடிட்டு அதை கிளறலாம் வேணாம். ஏன்னா அப்போ தான் மேலே தேங்காய் நிற்கும், நல்லாயிருக்கும். தட்டை போட்டு மூடிட்டு ஒரு வெயிட்டை வச்சுருங்க. ஒரு 1/4 மணி நேரம் கழித்து அதை திறந்துட்டு ஒரு டூத் பிக்கை வச்சு நல்லா குத்தி பாருங்கள். மாவு இல்லைன்னாக்கா நீங்கள் எடுத்து வெளியே வச்சிடலாம். வச்சுட்டு நல்லா ஆறட்டோன்னு ஒரு கத்தியால் அப்படியே சுற்றி கீறி விட்டுட்டு எடுத்து பாருங்கள். அப்படியே சொலையாக வருது, நல்லா இருக்குது. நான் அடிக்கடி செய்வேன். இதை இன்றைக்கி செஞ்சேன், உங்களுக்கு வீடியோ போடுறேன் பாருங்கள். இதுதான் கலத்தப்பம். தேங்காயெல்லாம் இருக்கும் இதில். இதை பாருங்கள், தேங்காயெல்லாம் இருக்குது பாருங்கள், நிறைய வரும் தேங்காய். நெய் கொஞ்சம் அதிகமாக போட்டால் தான் ஒன்று. மற்றபடி நல்லா டேஸ்ட்டுக்கு குறவில்லை, அவ்வளோ நல்லா இருக்குது டேஸ்டெல்லாம். நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்குறவங்க சப்ஸ்கிரைபே பண்ணாத பார்க்குறீங்க. நான் போடுற வீடியோ அடுத்தது வரணுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போட்டால் உங்களுக்கு வரும், இல்லைன்னா வராது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செல்லக்குட்டிகளா எல்லாருக்கும் தான் சொல்கிறேன், பெரியவங்கள்லேருந்து சின்னவங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி கலத்தாப்பம் செய்வோன்றதையும் சொல்லுங்கள், நான் பார்க்குறேன். இதுதான் என்னுடைய இது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ உறவுகளே.